2 நாளாகமம் 6வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 31வது வசனம். தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவர். தேவரீர் ஒருவரே மனுபுத்திரனின் இருதயத்தை அறிந்தவர் ஆனதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் அளிப்பீராக. இருதயங்களை அறிகிறவர் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. அவர் மட்டும்தான் உன் இருதயத்தை அறிந்து கொள்ள முடியும். அவர் மட்டும்தான் உன் இருதயத்தை காண்கிறவர். கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் உன் இருதயத்தை கண்டு உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிறவர். அன்னாள் என்கிற ஒரு அம்மையார் குழந்தையே கிடையாது. அந்த அம்மா போய் கோயில்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறார். சீலோவா தேவாலயத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. அங்க இருந்த ஆசாரியன், அந்த பிரீஸ்ட், அந்த பாஸ்டர் பார்த்து இவ குடிச்சிட்டு வந்துட்டு வளர்றா போல அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்க, அவ்வளோ பெரிய ஆசாரியனு கூட அந்த அம்மாவுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியல. ஆனா யார் புரிந்து கொண்டாங்கன்னா கர்த்தர். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதன் பின்பு அன்னாள் துக்க முகமா இருந்ததே கிடையாது. சாமுவேல் என்கிற ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்ம இருதயத்தை காண்கிறவர். உங்க இருதயத்தில் இருக்கிற வேதனை, உங்க இருதயத்தில் இருக்கிற கண்ணீர், உங்க இருதயத்துல என்னென்ன எண்ணங்களை வச்சிருக்கீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதற்கு ஏற்றபடி பலனை கர்த்தர் அளிப்பார். இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் சொல்லுங்க, ஒருவரே சொல்லுங்க வாயிட்டு. நீர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. அடுத்தது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, யோபு 9வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 9:8. யோபு 9வது அதிகாரம் 8வது வசனம். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். யாரு? கர்த்தர். அவர் ஒருவர் தான் பாருங்க வானங்களை அப்படியே பாய் மாதிரி விரிச்சிருக்கிறாராம், அலைகளின் மேல நடக்கிறாரு. இந்த ஒரு வசனம் யோபு சொன்ன தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறுது பாருங்களேன். மத்தேயு 14வது அதிகாரம் 22-33 வசனம் முடிய நீங்க வாசிச்சீங்கன்னா, ஜாம நேரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அலைகளின் மேல நடக்கிறார். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. மத்தேயு 14:25 வசனம். இரவின் 4ஆம் ஜாமத்துல இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அல்லேலூயா. இப்ப அப்படியே 9 பாருங்க. யோபு 9:8 அலைகளின் மேல நடக்கிறவர். முடிஞ்சிருச்சா? யோபு பாருங்க, பிரச்சனைகள் மத்தியில தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அவருக்கே உடம்பெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவ்வளவு எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனா எத்தனையோ ஆண்டுகளுக்கு, நூற்றாண்டுகளுக்கு பிறகு நடக்க போகிற ஒரு காரியத்தை அவர் அன்றைக்கே தீர்க்க தரிசனமா எழுதிட்டாரு பாருங்க. அலைகளின் மேல் நடக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. சொல்லுங்க, கையை உயர்த்தி. அலைகளின் மேல் நடக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. அதே வசனம் தான் பாருங்க. மத்தேயு 14:25 வசனத்துல அவர் கடலின் மேல இயேசு நடந்தார். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் அலைகளை போல வீசி கொண்டிருந்தாலும், சமுத்திரத்தை போல பெருசா இருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார் அவைகளின் மேல கர்த்தர் ஏறி நின்று நடந்து ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இயேசு அவைகள் மேல ஏறி நடந்து ஜெயத்தை கொடுப்பதற்கு இவர் ஒருவரே தேவன். கையை மேல தாமே சொல்லுவோம், ஆமென். அல்லேலூயா. அலைகளின் மேல நடக்கிறவர் நம்முடைய கர்த்தர் ஒருவரே.